everyone. Good morning and welcome to a brand new episode of the Hindu Editorial Analysis podcast. நான் உங்கள் மலர் from Score Clever. இன்னைக்கு September 22nd, 2025. இன்னைக்கு வந்த 2 எடிட்டோரியல்ஸையும் லைன் பை லைன் இங்கிலீஷ்ல படிச்சு அதோட சிம்பிள் தமிழ் எக்ஸ்பிளனேஷனை பார்க்க போறோம். அண்ட் a quick reminder, இந்த எடிட்டோரியல்ஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் vocabularies-ஓட பிரீமியம் PDF நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு. ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் இன் லிங்க் இஸ் இன் தி டிஸ்கிரிப்ஷன். சரி வாங்க, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் எடிட்டோரியலோட தலைக்கு யுரேனியம் அண்ட் ரெஸ்ட் ஆன் யுரேனியம் மைனிங் இன் மேகாலயா. அதாவது மேகாலயாவில் யுரேனியம் சுரங்கம் தோண்டுவதில் ஏற்பட்டுள்ள அமைதியின்மை. அந்த சப் ஹெட்டிங் இஸ் ரிசோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் ஷுட் ஹாவ் த பீப்புள்ஸ் கன்சென்ட். இயற்கை வளங்களை எடுக்கும் திட்டங்களுக்கு மக்களின் ஒப்புதல் அவசியம் இருக்க வேண்டும். ரொம்ப சரியான பாயிண்ட். சரி, உள்ள என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாம். The center's decision to mine uranium at any cost from Meghalaya. மேகாலயாவிலிருந்து என்ன விலை கொடுத்தாவது யுரேனியம் எடுக்க வேண்டும் என்ற மத்திய அரசின் முடிவு. After deliberations with local leaders proved futile. அங்குள்ள உள்ளூர் தலைவர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த பிறகு, ஃபியூட்டைல்னா பயனில்லாமல் போனதுன்னு அர்த்தம். இஸ் a troubling benchmark in India's history of resource extraction. இது இந்தியாவின் இயற்கை வளங்களை எடுக்கும் வரலாற்றில் ஒரு கவலைக்குரிய மைல்கல் ஆகும். அதாவது இது ஒரு தவறான முன்னுதாரணமா அமைஞ்சிடும். Khasi groups have opposed the exploration and extraction of large deposits in Domyasiat and Wakhaji since the 1980s. டொம்யாசியாட் மற்றும் வாக்ஹாஜி ஆகிய இடங்களில் உள்ள பெரிய யுரேனியம் படிமங்களை ஆய்வு செய்வதையும் எடுப்பதையும் காசி பழங்குடியின குழுக்கள் 1980களிலிருந்தே எதிர்த்து வருகின்றன. யோசிச்சு பாருங்க, 40 வருஷமா போராடிட்டு இருக்காங்க. Recently, the Union Environment Ministry issued an office memorandum exempting the extraction of atomic, critical and strategic minerals from public consultation. சமீபத்தில் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் ஒரு அலுவலக குறிப்பாணையை, அதாவது ஆஃபீஸ் மெமோராண்டம், ஷார்ட்டா OMன்னு சொல்வாங்க, அதை வெளியிட்டது. இதுல அணுசக்தி, முக்கியமான மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த கனிமங்களை எடுப்பதற்கு பொதுமக்களின் கருத்து கேட்பிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. என்னங்க இது, மக்கள்கிட்ட கேட்காம எப்படி அவங்க இடத்துல இருந்து எடுக்கலாம்? Local groups have already condemned the OM-based route. இந்த OM-ஐ அடிப்படையாக கொண்ட வழியை உள்ளூர் குழுக்கள் ஏற்கனவே கண்டித்துள்ளன. One associated with the ruling party has called on the Khasi Hills Autonomous District Council to use its 6th schedule powers to protect tribal rights. ஆளும் கட்சியுடன் தொடர்புடைய ஒரு குழுவே காசிமலை தன்னாட்சி மாவட்ட கவுன்சிலிடம் பழங்குடியினரின் உரிமைகளை பாதுகாக்க அதன் 6வது அட்டவணை அதிகாரங்களை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொண்டுள்ளது. OMs are executive instruments that erode procedural safeguards and are issued without independent scrutiny. இந்த OMகள் என்பவை நிர்வாக ரீதியான கருவிகள். இவை சட்ட நடைமுறை பாதுகாப்புகளை அரிக்கின்றன, மேலும் சுயந்தீரான ஆய்வு இல்லாமல் வெளியிடப்படுகின்றன. In this case, the OM reduces stewarding communities to bystanders in decisions with profound consequences for them. இந்த விஷயத்துல அந்த நிலத்தை நிர்வகிக்கும் சமூகங்களை அவர்களுக்கே ஆழமான விளைவுகளை ஏற்படுத்தும் முடிவுகளில் வெறும் பார்வையாளர்களாக இந்த OM குறைக்கிறது. அதாவது உங்க வீட்டு விஷயத்துல உங்களே கெஸ்ட் ஆக்கிட்டாங்கன்னு சொல்ற மாதிரி. This is not the first time that the government has moved with force on the matter of uranium. யுரேனியம் விஷயத்தில் அரசாங்கம் வலுக்கட்டாயமாக செயல்படுவது இது முதலல்ல. The Uranium Corporation of India Limited has conducted operations in Jharkhand's Singhbhum district for decades. Uranium Corporation of India Limited, ஜார்க்கண்டின் சிங்பூம் மாவட்டத்தில் பல தசாப்தங்களாக செயல்பட்டு வருகிறது. While hearings for expansion or new mines were met with protests over radiation exposure and loss of livelihoods, villages have also alleged that the corporation issued notices in unfamiliar languages and disregarded objections. விரிவாக்கம் அல்லது புதிய சுரங்கங்களுக்கான விசாரணைகளின் போது கதிர்வீச்சு பாதிப்பு மற்றும் வாழ்வாதார இழப்பு குறித்து போராட்டங்கள் எழுந்தன. ஆனாலும் அந்த கார்ப்பரேஷன் தங்களுக்கு பழக்கமில்லாத மொழிகளில் அறிவிப்புகளை வெளியிட்டதாகவும் ஆட்சேபனைகளை புறக்கணித்ததாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அவர்களுக்கு புரியாத மொழியில நோட்டீஸ் கொடுத்துட்டு அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்றது எல்லாம் என்ன ஒரு டெக்னிக் பாருங்க.
For tribal communities, the experience has reinforced the perception that their land remains a resource frontier for the rest of India. பழங்குடி சமூகங்களுக்கு இந்த அனுபவம் தங்கள் நிலம் இந்தியாவின் மற்ற பகுதிகளுக்கு ஒரு வளங்களை சுரண்டும் எல்லையாக மட்டுமே உள்ளது என்ற கருத்தை வலுப்படுத்தியுள்ளது. In its conversations with the local leaders, the state should have respected their refusal. உள்ளூர் தலைவர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் மாநில அரசு அவர்களின் மறுப்பை மதித்திருக்க வேண்டும். But has instead signaled that no is no longer an acceptable answer. ஆனால் அதற்கு பதிலாக முடியாது என்பது இனி ஏற்றுக்கொள்ள முடியாத பதில் என்று சமிக்ஞை செய்துள்ளது. நோ மீன்ஸ் நோன்னு சொல்வாங்க, ஆனா இங்க நோ மீன்ஸ் ட்ரை அகெயின்னு எடுத்துக்கிறாங்க போல. Uranium mining is highly polluting and can irreversibly alter the landscape. யுரேனியம் சுரங்கம் மிகவும் மாசுபடுத்தக்கூடியது மற்றும் நிலப்பரப்பை மாற்ற முடியாதபடி மாற்றக்கூடியது. This is why free, prior and informed consent as under global norms is essential. இதனால்தான் உலகளாவிய விதிமுறைகளின்படி சுதந்திரமான, முன்கூட்டியே மற்றும் முழு விவரம் அறிந்த ஒப்புதல் அவசியமாகிறது. If such consent is not available, it behoves the same state that instituted the democratic protections to stop treating uranium as the only route to national security or development. அத்தகைய ஒப்புதல் கிடைக்கவில்லை என்றால் டெமோக்ராட்டிக் புரொடெக்ஷன்ஸை நிறுவிய அதே அரசு யுரேனியத்தை தேசிய பாதுகாப்பு அல்லது வளர்ச்சிக்கு ஒரே வழியாக கருதுவதை நிறுத்த வேண்டும். And to weigh other deposits, substitutes or even power generating strategies. மற்றும் யுரேனியம் படிவுகள், மாற்றுப் பொருட்கள் அல்லது பிற மின் சுத்திகரிப்பு யுக்திகளை பரிசீலிக்க வேண்டும். Now the communities might consider challenging the OM's validity in courts, banking on precedents such as Niyamgiri 2013 and invoking protections under the 5th and 6th schedules. இப்போது அந்த சமூகங்கள் நியாம்கிரி 2013 போன்ற முன்னுதாரணங்களை நம்பி நீதிமன்றங்களில் ஓஎம்மின் செல்லுபடியான தன்மையை சவால் செய்ய பரிசீலிக்கலாம். மேலும் 5வது மற்றும் 6வது அட்டவணைகளின் கீழுள்ள பாதுகாப்புகளையும் கோரலாம். Second, the ministry must withdraw its OM. இரண்டாவதாக, அமைச்சகம் தனது ஓஎம்ஐ திரும்ப பெற வேண்டும். By exempting the mining of several minerals from public consultation, it sets precedents that can reshape mining governance across India. பல கனிமங்களின் சுரங்கத்திற்கு பொதுமக்களின் கருத்து கேட்பிலிருந்து விலக்கு அளிப்பதன் மூலம் இது இந்தியா முழுவதும் சுரங்க நிர்வாகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு முன்னுதாரணத்தை அமைக்கிறது. Finally, if local protests intensify, the center should once more respond with dialogue. இறுதியாக, உள்ளூர் போராட்டங்கள் தீவிரமடைந்தால் மத்தியம் மீண்டும் பேச்சுவார்த்தை மூலம் பதிலளிக்க வேண்டும். Coercion while achieving its goal in the short term will only breed resentment later. கட்டாயப்படுத்துதல் குறுகிய காலத்தில் அதன் இலக்கை அடைந்தாலும் அது பிறகு வெறுப்பை மட்டுமே உருவாக்கும். It is obligated not only to maintain order but also to ensure that constitutional protections are realized in practice. சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது மட்டுமல்லாமல் அரசியலமைப்பு பாதுகாப்புகள் நடைமுறையில் செயற்படுத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டிய கடமையும் அரசுக்கு உள்ளது. ஓகே கைஸ், ஒரு சின்ன பிரேக். ஹே ஆஸ்பிரன்ஸ், வொக்காபுலரிஸ், idioms and phrases-லாம் படிச்சு மறந்துடுதா? இனி அந்த கவலையே வேண்டாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கு நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப். எங்க யூனிக் லேர்னிங் டெக்னிக் மூலமா ஒரு தடவை படிச்சா போதும், வாழ்க்கையிலே மறக்க மாட்டீங்க. இட்ஸ் a promise. ஆப்பை டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மாதிரி புது பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் பத்தி உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பாட்காஸ்ட்டை உருவாக்க நாங்க நிறைய எஃபர்ட் போடுறோம். ஸோ உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Now back to the second editorial. All right, the second editorial title is H1B Maybe on Donald Trump and the H1B visa fees hike. H1B கிடைக்குமா, கிடைக்காதா, ஒருவேளை கிடைக்கலாம், அந்த மாதிரி ஒரு டைட்டில். டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் H1B விசா கட்டண உயர்வு பற்றியது இந்த எடிட்டோரியல். சப்ஹெடிங்: இந்தியாஸ் டெக் ஒர்க்கர்ஸ் மஸ்ட் ரெடியூஸ் தேர் ரிலையன்ஸ் ஆன் US ஜாப்ஸ். இந்தியாவின் தொழில்நுட்ப பணியாளர்கள் அமெரிக்க வேலைகளை சார்ந்திருப்பதை குறைத்து கொள்ள வேண்டும். இது ஒரு வேக்கப் கால் மாதிரி இருக்கு. President Donald Trump's decision to charge new applicants for the H1B highly skilled non-immigrant visa $100,000, nearly 6 times the current fees. அதாவது H1B எனப்படும் உயர் திறன் கொண்ட குடியேறாதவர் விசாவுக்கு புதிதாக விண்ணப்பிப்பவர்களிடம் $100,000 வசூலிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எடுத்த முடிவு. இது தற்போதைய கட்டணத்தை விட கிட்டத்தட்ட 6 மடங்கு அதிகம். அப்பா!
has caused widespread consternation that not only might the lives of tens of thousands of potential visa applicants in the tech space be impacted, இது தொழில்நுட்ப துறையில் உள்ள பல்லாயிரக்கணக்கான சாத்தியமான விசா விண்ணப்பதாரர்களின் வாழ்க்கையை பாதிக்கும் என்பது மட்டுமல்லாமல் பரவலான அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. Leading to humanitarian consequences for families, as mentioned by India's Ministry of External Affairs. இது குடும்பங்களுக்கு மனிதாபிமான விளைவுகளுக்கு வழிவகுக்கும் என்று இந்தியாவின் வெளியுறவு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. But there will also be widespread disruption among major tech companies in the US that rely on hiring skilled workers under this visa. ஆனால் இந்த விசாவின் கீழ் திறமையான பணியாளர்களை நம்பியிருக்கும் அமெரிக்காவின் முக்கிய தொழில்நுட்ப நிறுவனங்களிலும் பரவலான இடையூறுகள் ஏற்படும். While the number of visas issued in this category has been capped at 85,000 per year since 2004 and allocations are decided through a lottery, இந்த பிரிவில் வழங்கப்படும் விசாக்களின் எண்ணிக்கை 2004 முதல் ஆண்டுக்கு 85,000ஆக வரையறுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒதுக்கீடுகள் லாட்டரி மூலம் தீர்மானிக்கப்படுகின்றன. அதாவது காசிருந்தாலும் லக்கும் வேணும். Reports based on US Citizenship and Immigration Services data suggest that applications for the upcoming fiscal year have dropped to a 4-year low of nearly 3,59,000. அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடிவரவு சேவைகளின் தரவுகளின் அடிப்படையிலான அறிக்கைகள் வரவிருக்கும் நிதியாண்டிற்கான விண்ணப்பங்கள் கிட்டத்தட்ட 3,59,000ஆக 4 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைந்துள்ளதாக கூறுகின்றன. Indian nationals typically account for 71% of these visas. இந்த விசாக்களில் இந்தியர்கள் பொதுவாக 71% பெறுகிறார்கள். So இது நம்மளதா அதிகம் பாதிக்கும். Yet data also suggests that close to 60% of these visa recipients earn less than $100,000. ஆனாலும் இந்த விசா பெறுபவர்களில் கிட்டத்தட்ட 60% பேர் $100,000க்கும் குறைவாகவே சம்பாதிக்கிறார்கள் என்ற தரவுகள் தெரிவிக்கின்றன. Which over the longer term implies that their employers may find it harder to justify hiring such specialized workers from abroad. நீண்ட கால அடிப்படையில் பார்த்தால் இது வெளிநாட்டிலிருந்து இத்தகைய சிறப்பு பணியாளர்களை வேலைக்கு அமர்த்துவதை முதலாளிகளுக்கு நியாயப்படுத்துவது கடினமாக இருக்கும் என்பதை குறிக்கிறது. யோசித்து பாருங்க, ஒருத்தரோட 1 வருஷ சம்பளத்தை விசா ஃபீயா கட்டினா எப்படி? The External Affairs Ministry's response to the White House action included a reiteration of the fact that skill, talent, mobility and exchanges have contributed enormously to technology development, innovation, economic growth, competitiveness and wealth creation in the US and India. வெள்ளை மாளிகையின் இந்த நடவடிக்கைக்கு வெளியுறவு அமைச்சகத்தின் பதிலில் திறமையானவர்களின் இடப்பெயர்வு மற்றும் பரிமாற்றங்கள் அமெரிக்கா மற்றும் இந்தியாவில் தொழில்நுட்ப வளர்ச்சி, புதுமை, எக்கனாமிக் growth, காம்படிட்டிவ்னஸ் மற்றும் வெல்த் கிரியேஷனுக்கு பெருமளவில் பங்களித்துள்ளன என்ற உண்மையை மீண்டும் வலியுறுத்தியது. Yet there is limited scope for South Bloc to apply pressure, diplomatic or political, to get the policy reversed. ஆனால் இந்த கொள்கையை மாற்றியமைக்க இராஜதனிக அல்லது அரசியல் ரீதியாக அழுத்தம் கொடுக்க சவுத் பிளாக்குக்கு, அதாவது இந்திய வெளியுறவு அமைச்சகத்திற்கு குறைவான வாய்ப்புகளே உள்ளன. சுருக்கமாக சொன்னால் நம்மால் எதுவும் செய்ய முடியாது. However, the fallout for Indian citizens can be contained if there is a proactive approach by the government to bolster India's infrastructure. ஏதாயிருப்பினும் இந்திய குடிமக்களின் பாதிப்பை கட்டுப்படுத்த இந்திய அரசாங்கம் ஒரு முன்கூட்டிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும். அப்படி எடுத்தால் சாத்தியமான வாய்ப்புகளை நம்மவே பயன்படுத்தி முன்னேற்றங்கள் காண முடியும். And undertake necessary reforms to improve the prospects for the Indian tech industry to make even greater strides than it has done so far. Basically, அமெரிக்கா போக முடியலனா இந்தியாவே அமெரிக்கா ஆக்கிடுங்கன்னு சொல்றாங்க. This might be achieved by capitalizing on opportunities to develop new capabilities in the artificial intelligence space and exploring new markets across Asia, including China and Russia, and in parts of Europe, where the transatlantic contagion of nativist protectionism has not yet found willing takers. செயற்கை நுண்ணறிவு துறையில் புதிய திறன்களை வளர்த்துக்கொள்ளும் வாய்ப்புகளை பயன்படுத்தியும் சீனா, ரஷ்யா உள்ளிட்ட ஆசியா முழுவதும் மற்றும் ஐரோப்பிய சில பகுதிகளில் புதிய மார்க்கெட்டுகளை ஆராய்ந்தும் இந்த இலக்கையை அடைய முடியும். அங்கெல்லாம் அமெரிக்காவுக்கும் யூரோப்புக்கும் இடையில் பரவும் எந்நாட்டு மக்களுக்கு தான் முன்னுரிமை என்ற உள்நாட்டு பாதுகாப்புவாத தொற்று நோய் இன்னும் பரவவில்லை. What a line! While the Trump order is set to expire within a year, there is no guarantee that it would not be extended. இந்த ட்ரம்ப் உத்தரவு 1 ஆண்டுக்குள் காலாவதியாகிவிட்டால் மீண்டும் நீட்டிக்கப்படாது என்று எந்த உத்தரவாதமும் இல்லை. Making it all the more pertinent for policymakers in India to develop a long-term plan to reduce reliance of Indian tech workers on the shrinking pool of job opportunities in the US economy.
இதனால் அமெரிக்க பொருளாதாரத்தில் சுருங்கி வரும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியா டெக் ஒர்க்கர்ஸை சார்ந்திருப்பதை குறைக்க இந்தியாவில் உள்ள பாலிசி மேக்கர்ஸ்க்கு ஒரு லாங் டர்ம் பிளான் உருவாக்க மிகவும் பொருத்தமாக உள்ளது. As India and other countries adjust to this new reality of the hostility of the Trump White House to welcoming future innovators, job creators and taxpayers to their shores, வருங்கால கண்டுபிடிப்புகள் job creators மற்றும் taxpayers-ஐ தங்கள் கரங்களுக்கு வரவேற்பதில் ட்ரம்ப் நிர்வாகத்தின் இந்த விரோத போக்கின் இந்த புதிய யதார்த்தத்திற்கு இந்தியா மற்றும் பிற நாடுகள் தங்களை மாற்றிக்கொள்ளும்போது it is the US rather than other nations that will suffer a shortage of scientific and engineering prowess to fuel economic progress. பொருளாதார முன்னேற்றத்திற்கு உத்வேகம் அளிக்க மற்ற நாடுகளை விட அமெரிக்கா தான் சயின்டிஃபிக் அண்ட் இன்ஜினியரிங் திறமை பற்றாக்குறையால் பாதிக்கப்படும். So the loss is ultimately for them. And that's a wrap for today's editorials. Hope this was useful. But wait, don't go anywhere. உங்க ப்ரிப்பரேஷனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக ஒரு சூப்பர் ஃபன் விஷயம் இருக்கு. அதுதான் நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல தினமும் சாயங்காலம் 7 மணிக்கு நடக்கிற எடிட்டோரியல் vocab league. இட்ஸ் த IPL ஃபார் எடிட்டோரியல் vocabulary. தினமும் லைவ் குவிஸ், மந்த்லி லீக், ஸ்கோர்ஸ் அண்ட் எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ்லாம் இருக்கு. இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண vocabல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். So come on, join the league and become the vocab champion. Joining link is in the description below. See you there at 7 PM sharp. Until then, this is Malar signing off. Keep learning, keep growing. Bye bye.